நிறைந்தவர். உங்களை நன்றாக வைத்துக் கொள்ளுகிற இந்த கர்த்தரிடத்தில் நீங்கள் தினமும் பேசுங்க. யார்கிட்டாவது பேசினா நம்ம மனசு தேரும், சந்தோஷமாக இருக்கும்னா அவங்ககிட்ட பேசலாம்ல. இவர் ஒருத்தர் தான் உங்களை தேற்றுகிறவர், இவர் ஒருத்தர் தான் உங்களை சந்தோஷப்படுத்துவார், பரலோகமும் கொண்டு போய் சேர்ப்பார். இந்த பூமிக்குரிய வாழ்க்கையில் இப்படி இழுத்துக்கிட்டே கடை அப்படி இல்லை, இந்த பூமிக்குரிய வாழ்க்கையிலும் ஜெயம் கொடுப்பேன் அப்படின்னு சொல்லுகிறார். அதை தான் சங்கீதம் 23 நல்லா சொல்லியிருக்கிறேன். ஆத்மாவை தேற்றுகிறவர்களை ஆரம்பித்து அவர் என் மேய்ப்பர், நான் அதனால் குறைவே எனக்கு இல்லைன்னு சொல்லி ஜீவனுள்ள நாளெல்லாம் நன்மையும் கிருபையும் நீடித்த நாட்களால் கர்த்தருடைய வீட்டிலே நிலைத்திருப்பேன்னு, மரண இருளின் பள்ளத்தாக்க போல என்னுடைய சூழ்நிலை மாறுமா, எனக்கு அதை பற்றி கவலை இல்லை, கர்த்தர் என் கூட இருக்கிறார், அவர் கோலும் தடி என்னை தேற்றும் அப்படின்னு. என்னுடைய சத்துருக்களுக்கு முன்பாக, சத்துரு பிசாசாக இருக்கிறான், சில மனுஷர்கள் வர்றாங்க நமக்கு சத்துருக்காக இருக்காங்க, போட்டு தள்ளிடுவேங்கிறாங்க, போட்டு தள்ளிடுவேன்னு சொல்கிறாங்க. ஆனால் கடைசிக்கு பார்த்தா சத்துருக்களுக்கு முன்பாக கர்த்தர் நமக்கு ஒரு பந்தி ஆயத்தம் பண்ணி தலை எண்ணெயால் அபிஷேகம் பண்ணி பாத்திரம், என் பாத்திரம் சந்தோஷத்தில் நிரம்பி இருக்கு, என்னுடைய ஆவி என்னுடைய ஆத்மா சந்தோஷத்தில் நிரம்பி இருக்கிறது அப்படின்னு சொல்லி நிரம்பி இருக்க வச்சு உங்களை நல்லா உயர்த்துகிற ஒருவர். அவர்கிட்ட நீங்கள் தினமும் பேசணும். நீங்கள் தினமும் பேசுகிறதான் ஜபம். மண்டி போட்டு அழுது அந்த அதை விடுங்கங்க, அது வேண்டவே வேண்டாம். சமயத்தில் ஒரு அழுகணும்னா அழுதுக்கங்க. அது பாருங்க, சரியாக பேசுகிறத காட்டிலும் அழுகிறது ரொம்ப ஈஸியாக இருக்குது. சரியாக பேசுகிறத காட்டிலும் உபவாசம் பண்ணுறது ஈஸியாக இருக்குது. சரியாக பேசுகிறத காட்டிலும் மண்டி போடுறது ஈஸியாக இருக்குது. சரியாக பேசுகிறத காட்டிலும் ராத்திரி பூரா ஜெபம் பண்ணுறது ஈஸியாக இருக்குது. நம்ம இந்த ஈஸியவே தான் நம்ம தேடுறோம். ஏன்னா அழுது கண்ணீர் விட்டு ஜெபிக்கிறது ஈஸியாக இருக்குது. யார்கிட்டையாவது என்னுடைய நிலைமை இப்படி பாரு அப்படின்னு சொல்லி புலம்புறது ஈஸியாக இருக்குது. ஆனால் கர்த்தர் என் மேய்ப்பராக இருக்கிறார், என்னுடைய மேக், நான் எப்படி உண்டாக்கப்பட்டிருக்கிறேன், அவருடைய ஆவி எனக்குள்ளே இருக்குது. இயேசு கிறிஸ்து மூலமாக நான் மறுபடி புதுப்பிக்கப்பட்டிருக்கிறேன், உயிரோடு எழுப்பப்பட்டிருக்கிறேன். அவருடைய ரத்தம் என்னை கழுவி இருக்கிறது, அவருடைய வசனம் என்னை மறுபடியும் ஜெனிப்பித்திருக்கிறது. அப்படி தான் 1 பேதுருவில் நீங்கள் வாசிக்கிறீங்க முதல் அதிகாரத்தில். அவருடைய ரத்தத்தால் மீட்கப்பட்டிருக்கிறீங்க, விலையேற பெற்ற ரத்தத்தால் மீட்கப்பட்டிருக்கிறீங்க. அவருடைய அந்த வசனத்தினால ஜெனிப்பிக்கப்பட்டிருக்கிறீர்கள். அந்த வசனம் என்ன சொல்லுது? அழிவுள்ள வித்தல்ல, அழிவில்லாத வித்தாகிய ஜீவ வசனமாகிய ஜீவனும் உள்ளது. அந்த வசனத்தை எடுத்து வாசிச்சிடலாம். அழிவுள்ள வித்தினாலே அல்ல. 1:26 நினைக்கிறேன். 1 பேதுரு 1:26 23 ஓகே 1:23. அழிவுள்ள வித்தினாலே அல்ல, என்றென்றைக்கும் இருக்கிறதும் ஜீவனுள்ளதுமான தேவ வசனமாகிய அழிவில்லாத வித்தினாலே மறுபடியும் மறுபடியும் என்னவா பிறக்க பண்ணியிருக்கிறார். மறுபடியும் உங்களை பிறப்பித்திருக்கிறார். பழைய ஆள் போயிட்டாயா, இப்போ இருக்கிறது நீ வேற ஆளுன்றாரு. ஆனால் நமக்கு இந்த பிசாசு அது இதுன்னு சொல்லி நாம் அப்படி தானே இருந்தோம், அப்படியெல்லாம் சொல்லி வைக்க பார்க்குறான். அதை கழட்டி விடணும். கர்த்தர் உங்களை குறித்து என்ன சொல்லுகிறாரோ அதை மாத்திரம் பிடித்து கொள்ளுங்கள், அது உங்களுக்கு நல்லது. வாசிக்கலாம். யோசுவா புஸ்தகம் 2வது அதிகாரம். யோசுவா 2வது அதிகாரம். அங்கே யோசுவா இஸ்ரவேல் தேசத்தை வேவு பார்க்கறதுக்காக 2 பேரை அனுப்பி, நீங்கள் போய் தேசத்தை சுற்றி பார்த்துட்டு வாங்கடா அப்படி சொன்னால், இவங்க எரியோக்குள்ளே நுழைஞ்சு மற்ற யாரும் கண்டுபிடிச்சிடக்கூடாதுங்கிறதுக்காக ஒரு வேசி வீட்டில் இங்கே நுழைஞ்சாதான் ஒருத்தனை என்னமோ கேள்வி கேட்க மாட்டான். வேசி வீட்டுக்குள்ளே நுழைஞ்சாலும் அங்கே எவனோ சொல்லி விட்டான், இந்த மாதிரி இந்த தேசத்தை வேவு பார்க்கறதுக்கு வந்திருக்காங்க, அது இந்த வீட்டுக்குள்ளே தான் போயிருக்கிறாங்கன்னா. உடனே ராஜா அங்கேருந்து அவளை பிடிச்சிட்டு வா அப்படின்னு சொல்லிட்டான். அந்த சமயத்தில் அவங்க இந்த இவளுடைய
வீட்டில் வந்து விசாரிக்கும்போது அவள் என்ன சொல்கிறாங்கிறத நான் வாசிக்கிறேன். 8வது வசனம் 2:8. அந்த மனுஷர் படுத்துக்கொள்ளும் முன்னே அவள் வீட்டின் மேல் அவர்களிடத்தில் ஏறி போய், கர்த்தர் உங்களுக்கு தேசத்தை ஒப்பு கொடுத்தார் என்றும் உங்களை பற்றி எங்களுக்கு திகில் பிடித்திருக்கிறது என்றும் உங்களை குறித்து தேசத்தின் குடிகள் எல்லாரும் சோர்ந்து போனார்கள் என்றும் அறிவேன். நீங்கள் எகிப்திலிருந்து புறப்பட்ட போது கர்த்தர் உங்களுக்கு முன்பாக சிவந்த சமுத்திரத்தின் தண்ணீரை வற்றி போக பண்ணினதையும் நீங்கள் யோர்தானுக்கு அப்புறத்திலே சங்காரம் பண்ணின எமோரியரின் 2 ராஜாக்களாகிய சீகோனுக்கும் ஓகுக்கும் செய்ததையும் கேள்விப்பட்டபோது எங்கள் இருதயம் கரைந்து போயிற்று. உங்களாலே எல்லாருடைய இருதயமும் அற்று போயிற்று. உங்கள் தேவனாகிய கர்த்தரே உயர வானத்திலும் கீழே பூமியிலும் தேவனானவர். இப்போதும் நான் உங்களுக்கு தயவு செய்தபடியால் நீங்களும் என் தகப்பன் குடும்பத்துக்கு தயவு செய்வோம் என்று கர்த்தர் பேரில் எனக்கு ஆணையிட்டு, நீங்கள் என் தகப்பனையும் என் தாயையும் என் சகோதரரையும் என் சகோதரிகளையும் அவர்களுக்கு உண்டான எல்லாவற்றையும் உயிரோடு வைத்து எங்கள் ஜீவனை சாவுக்கு தப்புவிக்கும்படி எனக்கு நிச்சயமான அடையாளத்தை கொடுக்க வேண்டும் என்றால், அப்பொழுது அந்த மனுஷர் அவளை நோக்கி, நீங்கள் எங்கள் ஜீவனே உங்கள் ஜீவனுக்கு ஈடு. நீங்கள் எங்கள் காரியத்தை வெளிப்படுத்தாதிருந்தால் கர்த்தர் எங்களுக்கு தேசத்தை கொடுக்கும்போது நாங்கள் தயையும் சத்தியமும் பாராட்டுவோம் என்றார்கள். அப்பொழுது அவர்களை கயிற்றிலே ஜன்னல் வழியாக இறக்கிவிட்டால் அவள் வீடு அலங்கத்தின் மதியலில் இருந்தது. அலங்கத்தில் அவள் குடியிருந்தாள். அப்பொழுது அவர்களை நோக்கி, தேடுகிறவர்கள் உங்களை காணாதபடிக்கு நீங்கள் மலையிலே போய் அவர்கள் திரும்பி வரும் மட்டும் அங்கே 3 நாள் ஒளித்திருந்து பின்பு உங்கள் வழியே போங்கள் என்றாள். அப்பொழுது அந்த மனுஷர் அவளை நோக்கி, இதோ நாங்கள் தேசத்துக்குள் பிரவேசிக்கும் போது நீ இந்த சிவப்பு நூல் கயிற்றை எங்களை இறக்கிவிட்ட ஜன்னலில் கட்டி உன் தகப்பனையும் உன் தாயையும் உன் சகோதரர்களையும் உன் தகப்பன் குடும்பத்தார் அனைவரையும் உன்னிடத்தில் உன் வீட்டில் சேர்த்துக்கொள். இல்லாவிட்டால் நீ எங்கள் கையில் வாங்கின ஆணைக்கு நீங்களாக இருப்போம். எவனாகிலும் உன் வீட்டு வாசல்களிலிருந்து வெளியே புறப்பட்டால் அவனுடைய இரத்தப்பழி அவன் தலையின் மேல் இருக்கும். எங்கள் மேல் குற்றம் இல்லை. உன்னோட வீட்டில் இருக்கிற எவன் மேலாகிலும் கை போடப்பட்டதே ஆகில் அவனுடைய இரத்தப்பழி எங்கள் தலையின் மேல் இருக்கும். நீ என் காரியத்தை வெளிப்படுத்தினேயாகில் நீ எங்கள் கையிலே வாங்கின ஆணைக்கு நீங்களாக இருப்போம். அதற்கு அவள், உங்கள் வார்த்தையின்படி ஆக கடவுது என்று சொல்லி அவர்களை அனுப்பிவிட்டாள். அவர்கள் போய்விட்டார்கள். அந்த கயிற்றை ஜன்னலில் கட்டி தொங்க விட்டுருந்தாலும் ஒரு சிவப்பு கயிறு. இதை எந்த அளவுக்கு சொல்லுவாங்கன்னா, பைபிள் வியாக்கியானம் பண்ணுறவங்க சொல்லுவாங்கன்னா, அந்த சிவப்பு கயிறு அது இயேசுவின் ரத்தம். சிகப்பை சொல்லி இருக்குது, அது இயேசுவை குறிக்கிறது. அந்த இயேசுவை அங்கே ஜன்னலில் கட்டி தொங்க விட்டுருந்தவங்க கூட அவள் வீட்டாரெல்லாம் காக்கப்பட்டாங்க. இன்றைக்கி நீ இயேசுவை ஏற்றுக்க, நீ காப்பாற்றப்படுவாய் அப்படின்னு இப்போவும் இது மாதிரி பிரசங்கங்கள் நடக்குது. இதில் ரொம்ப விசேஷம் என்னன்னு கேட்டால், அந்த ராகாப் அவளுடைய உண்மையான நம்பிக்கை என்ன? அங்கேருந்து செய்தி வந்திருக்குது, இந்த இஸ்ரவேலர் எகிப்திலேருந்து புறப்பட்டாங்களா, செங்கடல் திறந்துருச்சாமியா. செங்கடல் திறந்துருச்சான், தரை வழியாக அவங்க அடுத்த பக்கத்துக்கு போயிட்டாங்களாம். பத்தாவதுக்கு அவங்கள விரட்டிக்கிட்டே வந்த அந்த பார்வோனு சேனையும் அதில் மூழ்கி போச்சாமியா. ஒரு சண்டை இல்லை, ஒன்றும் இல்லை, கல்லை விட்டு எறியலை, கத்தியில் குத்தலை, ஒன்றும் செய்யலை. அந்த சேனையெல்லாம் முடிஞ்சு வச்சான். இவங்களை கர்த்தர் இப்படி காப்பாற்றினாராம் அப்படின்னு. அப்புறம் இந்த யோர்தானுக்கு அப்புறத்தில் இருந்த 2 பெரிய மைட்டி கிங்ஸ், பெரிய ராஜாக்கள், அவங்களுக்கு பேரை காட்டாவே ஊரெல்லாம் நடுங்கும். அப்படி ஆளுக அந்த 2 பேருக்கு நீங்கள் செஞ்சதை நாங்கள் கேள்விப்பட்ட போது அவங்க என்ன சொல்கிறாங்க, எமோரியரின் 2 ராஜாக்களாகிய சீகோனுக்கும் ஓகுக்கும் செய்ததை கேள்விப்பட்ட போது எங்கள் இருதயம்
அந்த ஆளுக்கு இங்கே தான் ஏன் வர்றாங்க அப்படின்னா எங்கள் இருதயம் கரைந்து போயிற்று. உங்களாலே எல்லாருடைய இருதயமும் அற்று போயிற்று. அது எப்படி சொல்கிறா? அது கேள்விப்பட்ட அந்த எரிகோ கோட்டை ஜனங்கள் எல்லாருக்குமே வெளத்து போச்சு, இத்து போச்சு. இருதயமே இற்று போய்விட்டது, அற்று போய்விட்டது, தைரியம் அற்று போய்விட்டது. உங்கள் தேவனாய கர்த்தரே வானத்திலும் கீழே பூமியிலும் தேவனானவர். இந்த ஸ்டேட்மெண்ட் எப்படி? யார்? எரிகோ கோட்டைக்குள்ளே இருந்துக்கிட்டு ஒரு ஆள், இது ஒரு சபிக்கப்பட்ட பட்டணங்க, இது ஒரு சபிக்கப்பட்ட பட்டணம், இதுக்குள்ளே குடியிருக்கிறா. பின்னாடியே வந்து யோசுவா இதெல்லாம் பிடிச்சிட்டு போன ஒரு பாடு, எரிகோ கோட்டையை பிடிச்ச ஒரு பாடு, இந்த பட்டணத்தை மறுபடியும் அவனாவது கட்டுனான்னா கட்டுறதுக்கு அஸ்திபாரம் போடுறப்ப அவன் மூத்தமான சாக கொடுக்கட்டும், நிலம் வைக்கிறப்ப இளையகுமாரனை சாக கொடுக்கட்டும். இது ரொம்ப மோசமான பட்டணம், சபிக்கப்பட்ட பட்டணம், இது இருக்கவே வேண்டாம். அதை மீறி ஒருத்தன் கட்டினான்னா அது பிசாசின் மகன் தான் கட்ட முடியும். அவன் மூத்த மகனையும் சாக கொடுக்கட்டும், இளைய மகனையும் சாக கொடுக்கட்டும் அப்படின்னு சொல்லிவிட்டு போயிட்டான். பின்னாடி இந்த யோசுவா வந்து அதே போல் யோசுவா என்ன சொன்னானோ எனக்கு அது பின்னாடி அந்த இடத்துல வர்ற ராஜா அதை கட்டலான்னு அஸ்திவாரம் போட்டானா, இளைய மகனை சாக கொடுத்துட்டாங்க, மூத்த மகனை சாக கொடுத்துட்டாங்க. அப்புறம் சரி அஸ்திபாரமெல்லாம் போட்டு வச்சு நிலையெல்லாம் வைக்கணும்ல, நிலை வைக்கிறப்ப இளைய மகனை சாக கொடுத்துட்டான். அப்படி ஆகிப்போச்சு. அப்படி சபிக்கப்பட்ட ஒரு பட்டணத்தில் இருக்கிற ஒரு ஆள் என்ன ஸ்டேட்மெண்ட்டு? உங்களாலே எல்லாருடைய தைரியமும் அற்று போயிற்று. உங்கள் தேவனாய கர்த்தரே வானத்திலும் கீழே பூமியிலும் தேவனானவர். யார் போய் சுவிசேஷம் அறிவித்தது? இந்த ராகாபுக்கு ஒரு பெருங்கூட்டம் வருது. அந்த தேவன் வந்து செங்கடலை திறந்தவரான். இந்த நமக்கு முன்னாடி இருந்தாங்களே இந்த 2 பேர், ஓகு சீகோனும் ஓகும் அப்படின்னு சொல்கிற அந்த 2 பேர், அவங்கள போட்டு தள்ளிட்டாங்கய்யா. நமக்கு என்ன ஆகுமோ அப்படின்னு சொல்லி அந்த பயம்தான் இருந்திருக்கணுமே ஒழிய, அவளுடைய இருதயத்தில் கர்த்தர் கொடுத்த வெளிப்பாடு, மேலே வானத்திலும் கீழே பூமியிலும் உங்கள் தேவனாய கர்த்தரே தேவனானவர். இப்போ நம்முடைய இருதயத்தில் கர்த்தர் எவ்வளோ பேசியிருக்கிறாரு, அதனால அங்கே இருக்கிறோம். இதை உறுதியாக பிடிச்சிருக்கணும். மேலே வானத்திலும் கீழே பூமியிலும் நம்முடைய தேவனாய கர்த்தரே கர்த்தர். இது நமக்கு நல்லா தெரியணும். நமக்கு சில சமயங்களில் யூதாவின் ராஜாக்கள் கூட அவங்க ஒழுங்கெல்லாம் போய், அப்புறம் அவங்க பிள்ளைகள்லாம் சிலர் ஒழுங்கெல்லாம் போனதெல்லாம் பற்றி பைபிளில் வாசிக்கிறேன். நமக்கு ரொம்ப ஆச்சரியமாக இருக்குது. இந்த தேவனே தேவன்னு சொல்லி பெரிய வெளிப்பாட்டை பெற்றுக்கொண்ட இவர் கொடுத்த நியாயப்பிரமாணம் போல் வேறு எந்த மாதிரி, இந்த நியாயப்பிரமாணம் போல் வேறு எந்த ஜாதிக்கும் இந்த மாதிரி நியாயப்பிரமாணம் இல்லை அப்படியெல்லாம் இங்கே எழுதியிருக்கே. ஆனாலும் இந்த ஜனங்கள் எப்படி குருட்டாட்டத்தில் அந்த ராஜாக்களுடைய பிள்ளைகள் கர்த்தரை விட்டு போனாங்கன்னு. ஏன் இந்த இஸ்ரவேலர் எகிப்து தேசத்திலிருந்து வரும்போது எப்படி கர்த்தரை விட்டு கண்ணுக்குட்டி செஞ்சு அதை ஆராய்ச்சி அதனால் நாசமானாங்க? நமக்கு ரொம்ப ஆச்சரியமாக தான் இருக்கு. நமக்கு உணர்வு வேண்டும். இவர் ஒருவரே தேவன், வானத்தின் மேலும் வானத்தின் கீழும் பூமியிலும் கீழும் உண்மையான ஜீவனுள்ள தேவன் இவரே. இது வந்து நம்ம ஒரு ஆளை பார்க்கல. அவர் என்ன முன்னாடி வந்து நின்னாரா? இல்லை. அவர் கேட்டால் ஆவியாக இருக்கிறேன்றாரு. அது எப்படி நமக்கு விளங்காதுன்னு சொல்லி நிறைய பேர் ஏதாவது சிலையை செஞ்சு வச்சு அதுதான் பார்க்குறாங்க. ஆனால் அதுக்கு பின்னாடி இருக்கிறது வேற ஆளுங்க. இவர் என்ன பண்ணுறாரு? நான் ஆவியாக இருக்கேன், நான் சிருஷ்டித்த என் பையன், என் மகன் எல்லாரும் இவங்களும் ஆவியாக தான் இருக்காங்க, நான் பேசுகிறது உங்களுக்கு விளங்கும் அப்படின்னு அவரு மெத்தடில் பேசிக்கிட்டு இருக்கிறார். அவர் என்ன பேசுகிறாருன்னு நமக்கு விளங்குது. விளங்கலை ஆண்டவரேன்னு சொல்லலாம். நம்முடைய இருதயத்தில் இவரே தேவன். இன்றைக்கி நான் சொல்கிறேன், உலகத்தில் எத்தனையோ பேர் கடவுளை கண்டுபிடிக்கணும் அப்படின்னு சொல்லி ஒவ்வொரு தெய்வமாக போய் அங்கெல்லாம் கும்பிட்டு பார்த்துட்டு அங்கெல்லாம் ஒன்றும் இல்லைன்னு.
எல்லா பக்கமும் சுற்றி அடிச்சுட்டு கடைசியில் இயேசுநாட்டை வந்தான்னு அப்பா கண்டுபிடிச்சான்டா அப்படின்னு சொல்லி ஒரே அதாவது ஆணி அடித்த மாதிரி அடித்து உட்காந்துடுறான். அதுக்கப்புறமா இன்னொரு கடவுளை தேடி போகிறதில்ல, கண்டுபிடிச்சிட்டேன்றான். சாது செல்லப்பான்னு ஒரு ஆள், அவருடைய செய்திகள் யூடியூப்பில் எல்லாம் கிடக்கு. சமயத்தில் ஒன்று எடுத்து பாருங்கள். அவர் எப்படி ஒரு சாதாரண இந்துவாக பிறந்து பிராமணர்களால் வளர்த்து பிராமணனாகவே ஆக்கப்பட்டு அப்படி வாழ்ந்த ஆள் கடைசிக்கு கடவுளை காணாம் அப்படின்னு சொல்லி அந்த ஆள் ரொம்ப வேதத்தெல்லாம் ரிக்கு, யஜூர், சாமம், அதர்வனம் அந்த வேதத்தெல்லாம் நல்லா படித்து கரைச்சி கொடுத்த ஆள். அது சான்ஸ்கிரிட்டு அந்த மொழியில் எழுதியிருக்கு. இந்த ஆள் அந்த சான்ஸ்கிரிட்டை படித்தாராம். இதெல்லாம் படித்து புரிஞ்சுக்கணுன்னே படித்தாராம். அதெல்லாம் படித்து புரிஞ்சுக்கிட்ட புரியணும்னு படித்த போது மனுஷன் பாவத்தில் பிறந்திருக்கான், தன்னைத்தானே காப்பாற்றிக்க முடியாது, சிலுவையில் மரத்தில் தொங்கின ஒரு ஆள் தான் வந்து இவனை பாவத்திலேருந்து காப்பாற்றணும் அப்படிலாம் அந்த மந்திரங்களில் எழுதியிருக்கான். இந்த கடவுள் எங்கடா போய் பார்க்குறதுன்னு பாட்டுக்கு காணான்ட்டு குடும்பத்தை கல்யாணம் பண்ணி வச்சுக்கிட்டாங்களாம். வீட்டில் பிரச்சனை, எல்லாத்துக்கு போய் சாகலான்னு போகிறப்ப அந்த மாதிரி ரோட்டு பிரசங்கத்தை கேட்டுட்டு, ரோட்டு பிரசங்கத்தில் இந்த இயேசு கிறிஸ்து இவர் தான் நம்முடைய பாவத்தை தொலைக்கிறவர், மரத்தில் சிலுவை மரத்தில் நம்முடைய பாவங்களுக்கு பரிகாரம் பண்ணவர் அப்படின்னு சொல்லிக்கிட்டு இருக்கிறத கேட்டோன்னே, இதை நம்ம அந்த மந்திரத்தில் பார்த்தோமே, நம்ம சொல்லியிருக்கிறோமே, இந்த மந்திரமெல்லாம் நம்ம படிச்சிருக்கோமே, அங்கே இருக்க அந்த சொல்லப்பட்ட அந்த கடவுளை தானே தேடிக்கிட்டு இருந்தோம், அது காணமே, இங்கே இருந்தாலும் என்னமோ சொல்லிக்கிட்டு இருக்கிறான். அதை கேட்டு விசாரித்தா இந்த காயத்ரி மந்திரம்னு சொல்லுவாங்க ஒன்று. இருந்தாலும் நீங்கள்லாம் கேட்டுப்பீங்க, ஏதாவது ஒரு ஃபங்க்ஷன் நடக்கிறப்ப காயத்ரி மந்திரமெல்லாம் போடுவேன். அந்த காயத்ரி மந்திரத்துக்குள்ளே தான் இதெல்லாம் எழுதியிருக்குதான். அதைத்தான் எல்லாரும் சொல்கிறாங்களாம். அது விளங்குமோ விளங்குலையோ ஆம்பாட்டு சொல்லி விட்டு ஆம்பாட்டுக்கு அடுத்தடுத்த கதையில் போயிடுறான். அந்த காயத்ரி மந்திரத்தை ஆரம்பிக்கிறதுக்கு முன்னாடி நான் பாவி, என்னால் நான் என்னை தப்பு வைக்க முடியாது, யார் என்னை காப்பாற்றுறது, எந்த கடவுள் இருக்கிறாரு அப்படின்னு அந்த மந்திரத்தை ஓதிட்டு அந்த மந்திரத்துக்கு வருவானா அப்படின்னு அந்தாலும் சொல்கிறாரு. என்ன இவ்வளவு அந்த ரிக்வேதத்தில் தான் ஆமாங்க தான் எழுதியிருக்குதுன்றாரு. அதெல்லாம் விளங்காத மாதிரி எழுதி வச்சு இதெல்லாம் சொல்கிறவங்களே அவங்களுக்கு விளங்காமல் என்னத்தையோ ஓதிட்டு கிடைக்கிறத வாங்கிட்டு சுருட்டிட்டு போயிடுவாங்க அப்படின்னு இருந்தாலும் சொல்கிறாரு. சாது செல்லப்பான்னு யூடியூப்பில் போடுங்க, அதில் வரும், நீங்கள் பார்த்து நான் ஏதோ சொல்கிறோம்னு நினைக்காதீங்க. நான் ரிக்வேதத்தை வாசித்து பார்த்துட்டு இந்த தெய்வங்கள்லாம், அதாவது அவங்க கும்பிடுற அந்த தெய்வங்கள் மாதிரி இங்கே ஒன்றும் எழுதலையே, இந்து மதத்தில் இருக்கிற தெய்வங்கள் ஒன்றை கூட பற்றி கூட இந்த ரிக்வேதத்தில் எழுதலையே அப்படி வாசிப்பா, அதெல்லாம் ஒன்றும் இல்லை அப்படின்ட்டு அது என்னமோ வேற என்னமோ சொல்லிக்கிட்டு இருக்கிறாங்கன்ட்டு வந்துட்டேன். நான் ரிக்வேதத்தை முழுசும் படித்தேன். ரிகு, சாமம், அதர்வனம், ரிகு, ஆமாம் சரி. அப்புறம் அதெல்லாம் பத்தாதுன்னு உபநிஷத்துக்கள், இதுக்கெல்லாம் விளக்கம் சொல்கிறதுக்கு அடிஷ்னல் புக்ஸ் அதெல்லாம் இருக்குது. இன்னும் கூட என்னமோ இருக்குன்னு சொல்கிறாங்க. அதை படித்தவங்களே விளங்காமல் ரட்சிக்கப்படாமே இருக்காங்க பார்த்தீங்களா. அதை ஓதிக்கிட்டே விளங்காமல் ரட்சிக்கப்படாமே இருக்கிறாங்க. அது அவங்க பாடு. ஆனால் இந்த ஆள் சொல்கிறாரு, அன்னைக்கு கண்டுபிடிச்ச இயேசுநாதர் தானா அப்படின்னு. இதுக்காக நிஷ்டையெல்லாம் பண்ணிச்சா அந்த ஆள், யார் கடவுளை கண்டுபிடிக்கணும், போய் தண்ணியில் அதிகாலையில் 5 மணிக்கு கழுத்தளவு தண்ணியில் நின்றுக்கிட்டு என்னமோ வேதத்தை ஓதிக்கிட்டே இருக்குமா, மந்திரம் சொல்லிக்கிட்டே இருக்குமா, எப்படியாவது நான் கடவுளை பார்க்கணுன்னு. கடவுளை அங்கெல்லாம் பார்க்க முடியல. யாரோ ரோட்டு பிரசங்கியார் ஒருத்தன் பிரசங்கிட்டு இருந்தப்ப அது நம்ம வாசித்தது, நம்ம கேட்டது, நம்ம தேடுறது இந்த இயேசுநாதர் தானா அப்படின்னு சொல்லி இதை வாசித்த போது அவ்வளவு திருப்தியாக நான் கர்த்தருடைய பிள்ளையாக வாழ்கிறேன். கேட்டாக்க சொல்லுவார், நான் அந்த இதில் இருந்தேன், காவி போட்டிருந்தேன், இப்போவும் காவி போட்டிருக்கேன், இந்த காவி அவங்களுக்காக இல்லை, நான் அப்படி இருந்தேன் இப்போ இப்படி ஆயிட்டேன்னு காட்டுறதுக்காக போட்டிருக்கேன் அப்படின்னு சொன்னார். யார் யாருக்கோ வெளிப்பாடுகள் எப்படி எல்லாமோ வருது. ராகாப் இவ பரிசுத்தமான ஆளா, நீதியான, இந்த சமுதாயமே அவர்களை மோசமாக சொல்லக்கூடிய நிலைமையில் வாழ்ந்த ஒரு ஆள். ஆனால் இவளுடைய இருதயம் உத்தமமாக இருந்திருக்கு.
உத்தமமாக இருந்த ஒரே காரணத்துக்காக இவன் என்ன சொல்லிவிட்டா, அவளை இந்த இந்த 2 பேரை தேடி வேவு பார்க்க வந்த இந்த 2 பேரை தேடி ராஜா ஆள் அனுப்புகிறப்ப, இவங்க தெய்வம்தான் நிஜமான தெய்வம், நம்ம இவங்க தெய்வத்தோடு தான் இருக்கணும் அப்படின்னு சொல்லி அந்த தெய்வத்தோட ஆளை காப்பாற்றுறேன்னு சொல்லி மச்சில் தட்டை பாவப்பட்டதில் போய் மேலே ஏறி இங்கே படுத்துக்கங்க, அவங்கள அனுப்பிச்சி விட்டு நான் வர்றேன் அப்படின்னு சொல்லி. அப்போ இதை கேள்விப்பட்டவுடனே, இவங்க யாருன்னு கேள்விப்பட்ட உடனே, இந்த இந்த இஸ்ரவேலின் தேவனே தேவன், மேலே வானத்திலும் கீழே பூமியிலும் இவர் ஒருவரே தேவன்னு இவளுக்குள்ள வெளிப்பாடு வந்ததே, அப்போவே கர்த்தரை பிடிச்சுக்கிட்டதுனால தான் அப்போ இவங்களெல்லாம் மறைச்சி வச்சா. அப்புறம் தேடி வர்றாங்க. ஆமாம், வந்தது 2 பேர் வந்தாங்க. அப்புறம் வேசி வீட்டுக்கு வரமாட்டாங்களா? வந்தாங்க, இருட்டுறதுக்கு முன்னாடி போயிட்டாங்க. நீங்கள் கொஞ்சம் பக்கத்தான் போயிருப்பாங்க, அங்கிட்டு போனால் பிடிச்சிக்கலான்னு எங்கிட்ட கையை காட்டியிருக்கிறான். அவங்க போயிட்டாங்க. இஸ்ரவேலின் தேவனாகிய கர்த்தருடைய 2 பேரை காப்பாற்றணும்னா கர்த்தர் மேலே விசுவாசம் இல்லாமல் அது செய்ய முடியுமா? கர்த்தரை விசுவாசித்து இவர் தான் தேவன், நான் அவருடைய பிள்ளையாக இருக்க போகிறேன்னு இவள் தீர்மானித்தாள். அதை செயலில் காட்டிட்டா. விசுவாசம், அதாவது விசுவாசம் கிரியையினாலே பூரணமாக்கப்படும். வெறுமனை விசுவாசிச்சுட்டு வார்த்தையை மட்டும் சொல்லிக்கிட்டு இருக்கிறதில்ல, அது என்ன விசுவாசமோ அதற்கேற்றபடி வாழ்க்கை அமைகிறது. அப்படி அவ ஆரம்பத்திலேயே நான் கர்த்தரை விசுவாசிக்கிறேன்னு, அப்போ கர்த்தருடைய ஜனங்களை காப்பாற்றுறதுக்கு நான் என்ன செய்யணும்? உங்களை ஒழிச்சு வச்சிடுறேன். அந்த வேலையை அவள் செஞ்சிட்டா. அந்த வேலையை செஞ்சதுனால அவள் விசுவாசம் இவளுடைய கிரியை மூலமாய் பூரணமாயிற்று. அதனால் கர்த்தர் இந்த ராகாபையும் அவள் கேட்ட மாதிரி அவங்க அப்பா அம்மா, அவங்க அப்பா அம்மாவுக்கு தெரியத்தானே ஒரு வேசியாக இருக்கிறா, அவங்களும் எல்லாம் ஒரு வகைரா குடும்பம்தான். அவங்களே நினச்சிருப்பாங்க, இவர் வேசியாக இருக்கிறதுனால தான் நமக்கு காசு சாப்பாடு கிடைக்குது, சரி வாழ்க்கை ஓடுதுன்னு நினச்சிருப்பாங்க. ஏன்னா அந்த எரியோவில் இருக்க மக்கள் அதான் நான் உங்கள்கிட்ட ஏற்கனவே சொல்லியிருக்கேன், மனிதர்கள் எப்படி இருப்பாங்கன்னா, அவங்க எந்த தெய்வத்தை ஆராதிக்கிறாங்களோ அந்த தெய்வத்தை போலவே இவங்க வாழ்க்கை மாறும். நீங்கள் இயேசுவை ஆராதிக்கிறதுனால இயேசுவை போல் நீங்கள் மாறுறீங்க. ஏன்னா அவரை பற்றி கேட்குறீங்க, அப்போ அவரை மாதிரி நீங்கள் மாறுறீங்க. அங்கே மீதி உலகத்தில் எவ்வளவோ ஆயிரக்கணக்கான தெய்வங்கள் இருக்காங்க, அதை கும்பிட்றப்ப அதை பற்றி மேன்மையாக என்னமோ சொல்லுவாங்கள்ல, அப்போ அந்த மேன்மைக்கு இவங்க போனால் அந்த பாவத்தில் இவங்களும் போகிறாங்க. இவன் என்னைக்கு பிடிச்சிக்கிட்டா, மேலே வானத்திலும் பூமியில கீழே பூமியிலும் உங்கள் தேவன் ஒருவரே தேவன். விசுவாசது மாத்திரமில்ல, செயலில் காட்டினதுனால கர்த்தர் இவளை காப்பாற்றினார், இவளுடைய வீட்டாரை காப்பாற்றினார். அவன் போகிறப்ப சொல்லிட்டு போகிறானுங்க, இந்த கயிறு சிவப்பு கயிறு எங்களை இறக்கி விட்டியே, ஒரு வாழ்க்கயிறு மாதிரி இருந்திருக்குமோ, அதை கட்டி தொங்க விட்டு, சிவப்பு கயிறு தொங்க விட்டுருக்கணும், நாங்கள் வருவோம், கோட்டையை பிடிப்போம், எல்லாத்தையும் பிடிச்சி எல்லாருக்கும் எப்படி ஆனாலும் உன் வீட்டுக்குள்ளே இருக்கிற ஒருத்தருக்கும் ஒரு தீங்கும் வராது. ஆனால் எவனாவது இந்த உங்கள் ஆளுங்க வீட்டை விட்டு வெளியே போயிருந்தான்னா அவன் செத்தான்னா என்னை கேட்கக்கூடாது அப்படின்னு வேறு சொல்லிட்டு போயிட்டாங்க. ஆனால் உங்கள் ஆளுங்க வீட்டுக்குள்ளே இருக்க ஆளுக்கு ஏதாவது ஆபத்து வந்தால் அவங்க ரத்தப்பழி ஏன் மேலே அப்படி சொல்லிட்டு போகிறாங்க. எப்படி இப்போ ஒரு உடன்படிக்கை பாருங்க, அது அப்படியே நிறைவேறுச்சு. அவள் விசுவாசித்தாள், கர்த்தர் அவளை காப்பாற்றினார். கடைசிக்கு பார்த்தா அந்த கோட்டை விழுந்தபோது இந்த ஆராய்ச்சி பண்ணுறவங்க எல்லா பக்கமும் இடிஞ்சு விழுந்திருக்குது, இந்த ஒன்று மட்டும் இந்த இடத்துல மட்டும் அந்த கட்டடம் இடிஞ்சு விழுகலை அப்படின்னு சொல்லி ரொம்ப ஆச்சரியப்பட்டாங்களாம். அது பார்த்தா இந்த ராகாப் வேசி குடியிருந்த அந்த மதில், அங்கேருந்து இந்த 2 பேரை இறக்கி விட்டுருந்துருக்கான்னு சொல்லி. அதாவது இதெல்லாம் அற்புதமான காரியங்கள். ஒரு ஆள் கர்த்தரை விசுவாசிச்சா, அன்றைக்கு இந்த ராகாப் கர்த்தரை விசுவாசிக்காமல் இருந்திருந்தா எப்படி இஸ்ரவேலர் அந்த எரிகோ கோட்டையையும் ஜனத்தையும் கொன்று போட்டார்களோ அந்த கூட்டத்தில் இவ்வளோ இருந்திருப்பா. ஆனால் கர்த்தர் யோசுவா கிட்ட சொல்கிற போது
அந்த எரிகோ கோட்டையும் அதன் ராஜாவையும் யுத்த வீரரையும் உங்ககிட்ட ஒப்படைக்கிறேன் அப்படின்னு அது ஒப்படைச்சாரு. கரெக்டாக செஞ்சு விட்டார். ஆனால் இங்கே ஒரு உடன்படிக்கை வந்ததுனால இந்த உடன்படிக்கை நிமித்தம் இந்த வீட்டுக்குள்ளே இந்த ராகாப்கிற வேசி அவள் கர்த்தரை விசுவாசித்ததுனால, அதாவது ஆச்சரியமா இல்லை, இந்த நோவா பிள்ளைகள்லாம் கரெக்டாக இருந்தாங்கலாம் ஒன்றும் தெரியாது. ஆனால் நோவா அவன் நிமித்தம் அவனுடைய மனைவி அவனுடைய பிள்ளைகள் எல்லாரும் அந்த போட்டுக்குள்ளே ஏறி உட்காந்துட்டு தன்னை காப்பாற்றிக்கிட்டாங்க. லோத்து நீதிமான், ஆனால் அவன் நிமித்தம் அவன் வீட்டாரெல்லாம் காப்பாற்றுறேன் அப்படின்னா கர்த்தர் வந்தார். மனைவி பிள்ளைகள்லாம் வாங்கட போகலாம்னு சொன்னால் இவன் சாலம் பண்ணிக்கிட்டே இருக்கிறான். இந்த பொண்ணுகளை கல்யாணம் பண்ணுறவங்கள போய் கூட்டு வரலான்னு அவங்களுக்கு பரியாசம் பண்ணுற மாதிரி இருக்குது. என்ன இந்த ஆளுக்கு என்னமோ ஆயிடுச்சு போல அப்படின்ட்டு அவங்க போயிட்டானுங்க. இந்த அம்மாவும் என்ன இழுத்துட்டு போகிற மாதிரி ஆயிடுச்சு. ஆனாலும் ஐயோ இந்த இழுத்துட்டு போகிறோமே அப்படின்னு சொல்லி திரும்பி பார்த்தாலாம், உப்பு தூணானாலாம். ஆனால் கர்த்தருடைய ப்ரோக்ராமில் லோத்து நிமித்தம் அவனை வீட்டார் எல்லாரும் தப்பு வைக்கப்படுகிறது தான் புதிய ஏற்பாட்டில் கூட வாசிக்கிறோம். அந்த ஜெயிலர் அன்னைக்கு பவுலோடைய பிரசங்கத்தை கேட்டு ஞானஸ்நானம் எடுத்தப்ப அந்த ஜெயிலரும் அவன் வீட்டார் அனைவரும் ரட்சிக்கப்பட்டார்கள், ஞானஸ்நானம் எடுத்தார்கள், ரட்சிக்கப்பட்டார்கள்னு வாசிக்கிறீங்க. ஒரு ஆள் ரட்சிக்கப்பட்டா அந்த வீட்டில் இருக்க எல்லாரையும் காப்பாற்றுறது கர்த்தருடைய வழக்கமாக இருக்குது. உங்கள் வீட்டில் நீ ஒரு ஆள் தான் ரட்சிக்கப்பட்டிருக்கீங்களா? உங்கள் நிமித்தம் உங்கள் வீட்டுக்குள்ளே இருக்க எல்லாருக்கும் பாதுகாப்பு இருக்கிறது. பைபிள் அதை தான் பேசுது, கர்த்தர் அதை தான் சொல்லிக்கிட்டு இருக்கிறாரு, செஞ்சுக்கிட்டு இருக்கிறாரு. நீங்கள் ஒரு ஆள் கர்த்தரை விசுவாசிக்கிறதுனால உங்களுடைய வீட்டார் எல்லாரும் பாதுகாப்புக்குள்ளே இருக்கிறார்கள். அப்புறம் யோபு விஷயத்தில் என்ன பாஸ்டர் இப்படியெல்லாம் ஆகிப்போச்சு இல்லை, அப்படி வழக்காடுறவங்க இருக்காங்க. ஆனால் யோபு இப்படி ஆயிருமோன்னு என்னமோ ஒன்று, அப்புறம் அவன் விசுவாசத்தின்படி ஆகுது இல்லை. இங்கே நம்மளும் இப்படி ஆயிருமோ அப்படி ஆயிருமோ இல்லை, உயர வானத்திலும் கீழே பூமியிலும் நம்முடைய தேவனாய கர்த்தர் ஒருவரே கர்த்தர். அவர் என்னை ஆசீர்வதிக்கிறார், காக்கிறார். நான் யாரோ அல்ல, தேவனுடைய குமாரன் குமாரத்தி. அவர் எனக்கு அதிகாரம் கொடுத்துருக்கிறாரு. பிசாசை பார்த்து இந்த சபிக்கப்பட்டவர்களை பார்த்து அப்பாலே போன்னு சொன்னால் அது போகும். அந்த அதிகாரம் நமக்கு தெரிய கடவுது. நீங்கள் யார் என்று உங்களுக்கு தெரிய கடவுது. கர்த்தர் உங்களை ஆசீர்வதிக்கிறார், காக்கிறார். நீங்கள் இந்த பூமியில் இயேசுவின் சார்பாக நீங்கள் நிற்கிறீங்க. இயேசு என்ன செய்வாரோ அதை நீங்கள் செய்யறதுக்காக வச்சிருக்கிறாரு. இது ரொம்ப விசேஷமானது. அதனால் கர்த்தருக்குள் நம்மை திடப்படுத்தி கொள்ளலாம். நம்ம வீட்டார் எல்லாரையும் கூடி வர செய்து ஒரு நாளில் ஒரு தடவையாவது ஜெபம் பண்ணலாம். ரொம்ப சுருக்கமான ஜெபம், 5 நிமிஷத்துக்குள்ளே வீட்டு ஜெபத்தை முடிச்சுக்கோங்க. நீங்கள் அப்புறம் தனித்தனியாக ஜெபம் பண்ணிக்கங்க. வீட்டார் எல்லாரையும் கூப்பிட்டு ஜெபம் பண்ணுறப்ப வெறும் 5 நிமிஷம் ஜெபம் பண்ணால் வந்துடுவாங்க. இவங்க வந்து அரை மணி நேரம் இழுப்பாங்கப்பா அப்படின்ட்டு அவன் அந்த பக்கம் போவேன், அந்த பொண்ணு இங்கிட்டு போகும், அப்புறம் ஜெபமே நடக்காது. அதனால் 5 நிமிஷம் தானே வந்துடுறேன் என்று வந்துடுவாங்க. அந்த 5 நிமிஷத்தில் என்னமோ கர்த்தர் பேசிடுவார். உங்கள் ஜெபம் இருக்கட்டும். கர்த்தருக்குள்ளே உங்கள் வீட்டார் எல்லாரையும் காத்துக்கங்க. உங்களுடைய விசுவாசம் உங்களுடைய வீட்டாரை காக்கிறது. இந்த கூரையில் இறக்கி விட்டாங்களாம். இறக்கி விட்டவங்க விசுவாசத்தை பார்த்து இவனை ரட்சித்தார. நான் உட்காந்து யோசிப்பேன், இங்கே விசுவாசமா? இவனை பாவத்தை மன்னிச்சாரான். உன் பாவங்கள் உனக்கு மன்னிக்கப்பட்டதுன்றார். அது எனக்கு ரொம்ப ஆச்சரியமாக இருக்கும். ஆனால் இவனுடைய இருதயமும் ஆண்டவருக்கு ஏற்றபடியாக இருந்திருக்கு.